ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் அன்னாச்சி பூ, ஒரு அன்னாச்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே நம்ம எண்ணெயில் ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக அதை வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயத்தை அறுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயத்திலே யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக அறுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் நான் நீல வாக்கில் அறுத்து எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து லைட்டாக அதை வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கி ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வெங்காயத்துக்கு வரும்போது நம்ம இது கூட தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும்போது அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன கப்பில் தயிர் எடுத்து ஊற்றிருக்கேன். தயிர் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. விட்டுட்டிங்கன்னா கெட்டி கெட்டியாக ஆயிடும். அதனால் தயிர் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கை அளவு புதினா மல்லி. இதையும் நல்லா நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனையே நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா குக்கரில் மூடி வச்சுருவோம். இது கூட எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அதுவே அதில் இருக்க சிக்கனில் இருக்க தண்ணியே அதில் இதாயிடும். ஸோ அதை நல்லா வதக்கிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலா ஃபுல்லுமே நல்லா கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை, அப்படியே குக்கரை மூடி வச்சுட்டேன். சிக்கனே அதோடைய தண்ணியை இது பண்ணிடும். அதனால் நீங்கள் எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேணாம். இப்போ நல்லா விசில் வந்துடுச்சு. இப்போ சிக்கன் நல்ல ஸ்மெல் அடிக்குதுங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது சூப்பரான ஸ்மெல்லு. அதுவே நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதில் வந்திருக்குது. சிக்கனே அதிலோடைய இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியில் விட்டுரும். இப்போ நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நான் 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. சரியான அளவில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக கிடைக்கும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றுங்க. 1 கப்பு அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. 1/2 மணி நேரம் முன்னாடியே நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடணும். இப்போ லைட்டாக இது கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கரை மூடி விட்டு விசில் விட்டுருங்க. 1 விசில் விட்டால் போதும். அவ்வளோதாங்க. செம்ம ஸ்மெல்லு. விசில் அடிக்கும் போதே பக்கத்தில் வீட்டு இருக்கவங்களாம் வந்துடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு நல்ல கமகமன்ட்டு வாடை. ஆஹா, திறந்தாலே சாப்பிடணும் போல் இருக்கே, நாக்கு எச்சி ஊறுதே. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு நமக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.